இப்போ விவாத மேடைகளுக்கெல்லாம் போகும்போது இன்பா வந்து ரொம்ப கோவப்படுறாராம், ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள அப்செட் பண்ணிடுறாராம். ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? அது எப்படின்னா, விவாத மேடையில வந்து உண்மையை பேசலாம், பொய்யே பேசும் பொழுது அது நம்ம அதுக்கான வாதங்களை யாரு பேசுற, எந்த கட்சியினர்? சமீபத்தில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த ஒரு தோழரோடு நம்ம அந்த ஒரு விவாத மேடையில கலந்துக்கிறோம். அப்போ அவர் வந்து கேட்கிறாரு, உங்களுடைய கொள்கை என்ன. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்க தலைவரை வந்து ஒருமையில பேசுறது, அவரு அது இல்ல இது இல்ல, அது வார்த்தையில உங்க கட்சியே கிடையாது, இது ஒரு மன்றம் அப்படி இப்படின்னு. எங்களை கட்சி இல்ல, எங்க தலைவரை ஒருமையில ஒரு பேசும் பொழுது அதை நம்ம அமைதியா கேட்டுட்டு இருந்தா அதுக்கு பிறகு அது வந்து நாகரிகம் இல்ல. அவருக்கு உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே தமிழ் ரத்தம் என் உடல்ல ஓடுது. இல்ல, இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் விட்டா இன்பாவே அடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம். ஆமா, எங்க தலைவரை இழிவா பேசும்பொழுது கைகட்டி நம்ம வாழ்றக்கூடிய இல்ல நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்தவர்கள் இல்ல, லைவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் திமுகல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ட்ரெண்ட்னா, அவங்க வந்து யாருமே விவாத மேடைகள்ல கலந்துக்கல மாட்டாங்க. பத்திரிகையாளர், மூத்த செய்தியாளர், ஆதரவாளர், இப்படி ஒரு 4-5 பேர் கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய குரூப்பே வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பணம் கொடுத்து பேச சொல்லிடுவாங்க. அதுபோலத்தான் இப்ப அவங்க எடுத்திருக்கக்கூடிய ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இன்பா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கட்சி பணி வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததோட களங்கள் வந்து ரொம்ப எங்களுக்கான களமாக இருக்குது. அதனால ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ விருப்ப மனு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? February 6 நாளை. என்ன ப்ராசஸில் வந்து அது நடக்கும்? விருப்ப மனு எந்த தொகையில் விற்கப்படுது? எந்த வாங்குறவங்க தமிழ்நாடு ஃபுல்லேருந்து வர்றாங்களா இல்லை குறிப்பிட்ட ஏரியாவா? என்ன விவரங்கள் சார் அது? இல்லை, விருப்ப மனு இப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பரபரப்பு பட்டுக்கிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கட்சிகளை சார்ந்தவங்களாம் அவங்க தங்களுடைய கட்சிக்கான வேட்பாளர் தேர்வுக்காக அந்த விருப்ப மனு பெறக்கூடிய களங்கள்லாம் அரங்கேறிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் எங்களுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் எல்லோரும் சமம். பணத்தில் வச்சு இவங்க உயர்ந்தவங்க, அவங்க தாழ்ந்தவங்க, அந்த அந்த கணக்கீடுகள் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கணும், அது எல்லாருக்கும் எல்லாம், அதுதான் இந்த சித்தாந்தம். அதன் அடிப்படையில் தான் இந்த விருப்ப மனு களமும் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. தொண்டர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு விருப்ப மனு கொடுப்பதற்கான களம் எடுக்கப்படுமா என்பதை விட அவர்களுக்கு எவ்வளவு அந்த சூழல் எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்கதான் அது அமைக்கப்படும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த விருப்ப மனு வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்பவுமே எல்லா தொகுதியிலுமே ஒரு பரபரப்பாக இருக்குது. எல்லா தொகுதியிலுமே தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆமாம், தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம யார்ட்டையாவது தொலைபேசியில் நம்ம அழைப்பு எடுத்து பேசினா கூட இந்த விருப்ப மனு இதுக்கு போகிறோம், எங்கள் தொகுதியில் இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கோம், நாங்கள் இவ்வளோ பேர் வரதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருகின்ற பொழுது, இப்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியில் ஆளுவதற்காக முன்னால் ஆண்டவங்க இப்போ ஆளுவதற்காக துடிச்சு கொண்டு இருக்கவங்க, இவங்க எல்லா கட்சிகளிலுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பை விட என்னை பொறுத்த மட்டும் 200க்கு அதிகமான எதிர்பார்ப்பு இப்போ தாவேகா தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தொகுதி வாரியாகவே பார்த்தா பெரிய பெரிய அதாவது மருத்துவர்கள் அல்லது அறிவு சார்ந்தவங்க, அதாவது அந்த மக்களுடைய களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்க சமூக செயற்பாட்டர்கள், இப்படிப்பட்ட நிறைய பேர் வந்து தன்னை அதாவது எப்படியாவது இந்த தேர்தலில் அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்மளும் துணை நிற்கணுங்கிற ஒரு களத்தோடு நிற்கக்கூடிய ஒரு களம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. நானும் ஒரு 4 மாவட்டங்களில் போய் அந்த பேசுவதற்கான ஒரு களம் கொடுத்தாங்க. ராஜ்மோகன் அவங்க எனக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. பொதுச்செயலாளரும் அதற்கான அனுமதியெல்லாம் கொடுத்தார். அங்கெல்லாம் போய் நம்ம பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த களத்தை வச்சு பார்க்கின்ற போது அந்த மேடையில் வரக்கூடியவங்களே அந்த நிறைய எஜுகேட்டடும் அந்த மக்கள் சார்ந்த களங்களில் நின்று போராடியவர்களும் இந்த மேடையில் நம்மளால் பார்க்க முடியுது. எனவே என்னை பொறுத்த மட்டில் ஒரு சராசரியாக ஒரு கணிப்பு நான் வச்சிருக்கிறது இருக்குன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் 3000லேருந்து 4000க்கு மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் தான் பெரிய தாக்கமாக இருக்குது. இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த தேர்தல் களத்தில் வந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. எவ்வளோ சார் வருது ஒரு விருப்ப மனு? அது விருப்ப மனுத்துக்கு என்னன்னு அவங்க இன்னும் அதை தெளிவுபடுத்தலை. அது நாளைக்கு தான் தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு தான் அதுக்கான களங்கள்லாம் எடுத்து வைக்கப்படும். கண்டிப்பாக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே தொண்டர்கள் சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்கள் எது செய்வதாக இருந்தாலும் தொண்டர்களை மையப்படுத்தியும் கட்சியின் அடுத்த நகர்வுகளை மையப்படுத்தி தான் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும்.
எனவே அதை குறித்து நம்ம பெருசாக ஒன்றும் அலட்டிக்கவோ அதை குறித்து கவலைப்படவோ தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நிறைய பேருக்கு, அது 3,20,000 மேற்பட்டவர்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. இந்த பதவி கொடுத்துருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெரிய பெரிய பிக் ஷாட் அப்படிங்கிறதோட களத்தில் நின்று போராடக்கூடியவங்க யார் இருக்காங்க, அப்படிப்பட்டவங்கள தான் தேடி எடுத்து அவங்க பதவி கொடுத்துருக்காங்க. இதில் யார்கிட்ட இருந்து 5 காசு வாங்கலை. அந்த அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தன்னம்பிக்கை, இவைகளை மையப்படுத்தி தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு பதவிகள் கிடைச்சிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்று களத்தில் இப்படி இளைஞர்களுக்கு அதிகப்படியான ஒரு பதவி கொடுத்து அவங்கள கட்சியில் ஆக்டிவாக கொண்டு வந்திருக்குது தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள், அதுபோல் சமூக வலைதளங்கள் ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்த இளைஞர்கள், இவங்களை அனைவரையுமே ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பது மட்டும் நிஜம். ஓகே, உங்கள் பேர் விருப்ப மனுவில் ஏதாவது வாங்குற ஐடியா எதுவும் இருக்கா? இல்லைனாக்கா, அதாவது கடைசி வரை தலைவருடைய பெயரையும் பொதுச்செயலாளருடைய அந்த வழிகாட்டலில் அவருடைய பெயரை ஒவ்வொரு கிராமமாக முழங்கி கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா இப்படி ஒரு தலைவர் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வங்க. உண்மையை நான் சொல்கிறேன். அதாவது வெளியேருந்து 1000 பேசலாம், 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னால் அது புரியும் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப உடல் சரியில்லை. முன்பு ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி இருந்துச்சு, எல்லாத்தையும் பணம் பெறட்டினாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவளை மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அந்த மருத்துவமனையில் வந்து 15 லட்சம் ரூபா கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றலான்னு ஒரு கட்டம் வருது. அப்போ யார்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியச்சமே இந்த செய்தி வந்து பொதுச்செயலாளர் காதுக்கு வருது. பொதுச்செயலாளர் மூலம் அது தலைவருக்கு காது கொண்டு போகப்படுது. அப்போ தலைவர் வந்து நீங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு ஆளை அனுப்பி அங்கே எவ்வளோ செலவாகணும் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. பார்த்துட்டு வரச்சமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 15 லட்சத்துக்கு மேலே ஆகும், 15லேருந்து இப்போ 20 லட்சத்துக்குள்ளே ஆகும் அப்படின்னு தான் கணக்கு. அப்போ பொதுச்செயலாளர் வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. தலைவர்கிட்ட சொல்லச்சமே தலைவருக்கு பக்கத்தில் இருந்தவங்க ஒரு சிலர் அது வந்து இப்போ நம்ம ஒரு 2 லட்சம் 3 லட்சம்னா கொடுத்துடலாம், ஒரு 16-17 லட்சம்னா எப்படி கொடுக்குறது அப்படின்னு. அப்போது உடனே தலைவர் சொன்னாராம் பொதுச்செயலாளர்கிட்ட, அந்த குழந்தைக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை நம்ம பார்க்குறோம். அப்போ பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு. அப்போ தலைவர் ஒரே வார்த்தை சொன்னாராம், நான் வந்து கொடுக்கறது வந்து உதவி கிடையாது. யார் அந்த குழந்தைக்கு அந்த உடம்பு சரியாறக்குள்ள எல்லா களமும் நடைபெறணும், அதுக்கான காசு போய் சேரட்டு, நம்ம கொடுக்குறோம். ஆனால் நான் கொடுத்த இது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னாராம். இன்னைக்கு ஏதாவது ஒரு தலைவர் தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து இப்படி செயல்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கேப்டன் இருந்தார். அது நான் அதை சொல்ல, இப்போ இருக்க தலைவர்களை சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் 16 வருஷமாக நாங்கள் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒருத்தர் திருச்சியிலேருந்து ஒருத்தர் சாட்டைங்கிற ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசுகிறார். அவங்க தலைவர் ஏதாவது ஒரு ஆளுக்கு ₹1 செலவு பண்ணியிருப்பாருன்னு அவங்களால அடையாளப்படுத்த முடியுமா? இப்போ மாநாடுலாம் போட போகிறாங்கல்ல, மாநாடு போடுவாங்க, திரள் நிதி பெற்று மாநாடு போடுவாங்க, அவங்க கையிலேருந்து வச்சு மாநாடு போடுவாங்கன்னு இருந்தால் தானே கொடுப்பாங்க. அது இல்லைதான். அதான் இப்போ இல்லாமல் இப்போ எவ்வளோ வசதி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் நாகரிகமான அரசியலை எடுத்துகிட்டு பயணிக்கணும். யாரையும் நாங்கள்லாம் நாம் தமிழர் இயக்கத்தை எல்லாம் எங்களுக்கு நட்பு இயக்கமான ஒரு களத்தில் தான் பார்த்துருக்கோம். எங்களுக்கு பொறுத்த மட்டும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் மோதல். நாங்கள் இந்த கட்சிகளெல்லாம் ஒரு பெரிதான களத்தில் கூட நாங்கள் எங்களுடைய மோதலே திமுகவை இப்போ நாங்கள் திமுகவோட மேலே போயிட்டோம். எங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சி ஏன்னா ஒவ்வொரு கிராமங்களில் நீங்கள் நம்புறேன்னா நமக்கு ஆரணிக்கு போயிருக்கோம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு. நாங்கள் ஆரணியில் போய் அந்த நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்கிறோம். பேருந்து நிலையத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட அந்த அந்த அரங்கத்துக்கு செல்வதற்குள்ள அங்கே அவ்வளோ மக்கள் திரண்டு இருந்தாங்க. எங்களால் அங்கே மூவ் பண்ணி உள்ளே போக முடியல. ஓகே, இப்போ உங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிற ஐடியா இருக்கா? இல்லை, நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். என்னை பொறுத்த மட்டில் நான் வந்து அரசியல் களத்துக்குள்ளெல்லாம் ரொம்ப நாள் கிடையாது. நான் முன்னால் அரசியல் இருந்திருக்கலாம், அதுக்கு பிறகு கிடையாது. ஆனால் எனக்கு தமிழ் சார்ந்த களங்களில் ரொம்ப ஈடுபாடு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அதில் பெரிய வெறிபிடிச்ச தமிழங்கிற சொல்கிறதுல நான் எப்போவுமே பெருமிதப்பட்டுக்குவேன். ஆனால் நான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் தலைவர் விஜய் அவர்களை இங்கு முதலமைச்சராக அதாவது கொண்டு வந்து அமர வைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதில் எங்களுக்கு பதவி அல்லது எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு தலைவர் என்கின்ற அந்த ஒற்றை பெயரை நாங்கள் உச்சரித்து கொண்டே இருந்தால் போதும். அதுதான். இப்போ விவாத மேடைகளுக்கெல்லாம் போகும்போது இன்பா வந்து ரொம்ப கோவப்படுறாராம். அதாவது வந்து டக்குன்னு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அப்செட் பண்ணிடுறாராம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் கேட்க முடியுது. ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அப்படி இல்லை. அது எப்படின்னா, விவாத மேடையில் வந்து உண்மையை பேசலாம்.
பொய்யே பேசும் பொழுது அதை நம்ம அதுக்கான வாதங்களை யாரு பேசுற, எந்த கட்சியினர்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த ஒரு தோழரோடு நம்ம அந்த ஒரு விவாத மேடையில் கலந்துக்கிறோம். அப்போ அவர் வந்து கேட்குறாரு, உங்களுடைய கொள்கை என்னன்னு. எங்களுடைய கொள்கை என்னன்னுட்டு நான் கட்சி தொடங்கின நாள்ல இருந்து அதுல எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். உங்களுக்கு அது சந்தேகம் இருந்தா எங்களுடைய இணையதளத்துல போய் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரிய போகுது. ஆனால் இது ஒரு பெரிய கேள்வியா வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற சமயம் அவங்க ஆரம்பிச்சதே இலங்கை அரசியலை வச்சுதான் அவங்களுடைய களம் ஆரம்பிக்கப்படுது. அப்படிப்பட்ட சூழல்ல இவங்க ஐநா மன்றத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அதாவது தாம் தமிழர் இயக்கத்தின் சார்பாக அப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளராக இருந்த பால் நார்வே என்கின்ற ஒரு மூலம் இதை வந்து அவங்க வந்து ஐநா மன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஐநா மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுல 44 பக்கம், 40வது பக்கத்துல இருந்து 44வது பக்கம் வர, இந்த 44வது பக்கம் வர அவங்க வந்து தவறான தகவல், அதாவது அவங்க எந்த இயக்கத்தை உயர்வா பேசிட்டு இருக்காங்களோ அந்த இயக்கத்தை பத்தி ஒரு தவறான பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க இதை தெளிவுபடுத்துங்கன்னா அவர் எல்லாம் அப்படியெல்லாம் இல்லைன்னு. கடைசியில பாத்தீங்கன்னா நான் கேட்டது உண்மை அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் வெளிவந்துச்சு. அந்த பால் நார்வேங்கிறது வந்து அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தோடைய கைப்பாவை. ஸோ இதுக்குள்ள பெரிய அரசியல்லாம் இருக்கு. ஸோ இப்படி இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவரை வந்து ஒருமையில் பேசுறது, அதாவது அவர் அது இல்லை இது இல்லை இப்படின்னுட்டு அவர் அது ஒரு மாதிரி பேசுவாங்க. அது வார்த்தையில் உங்கள் கட்சியே கிடையாது, இது ஒரு அதாவது எப்படின்னா ஒரு மன்றம் அப்படி இப்படின்னு. நாங்கள் தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு விசில் சின்னம் வர பெற்றாச்சு. எங்களை கட்சி இல்லை, எங்கள் தலைவரை ஒருமையில் பேசும் பொழுது அதை நம்ம அமைதியாக கேட்டுட்டு இருந்தா அதுக்கு பிறகு அது வந்து நாகரிகம் இல்லை. அவருக்கு உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ, என் முன்னால் உட்கார்ந்து என் தலைவரை இழிவாக பேசக்கூடிய ஒரு உடம்பில் என்ன ரத்தம் ஓடுதோ அதே தமிழ் ரத்தம் என் இதுலயும் உடல். உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நான் அதற்கு எதிர்ப்பு பதிவு செஞ்சேன், அவ்வளவுதான். ஓகே. இல்ல இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் விட்டா இன்பாவே அடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம். ஆமா, எங்க தலைவரை இழிவா பேசும்பொழுது கைகட்டி நம்ம வாழ்றக்கூடிய இல்ல நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்தவர்கள், அவங்களும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற. ஆமா, அவங்க சொல்லிட்டு அவங்க தலைவரை உயர்வா பேசிட்டு நான் அவங்க தலைவரை ஒருமையிலயோ அல்லது இழிவாகவோ பேசியிருந்தா அது வந்து ஏற்புடைய செயல். நீங்க என்ன எண்ணத்துல வர்றீங்களோ அதே எண்ணத்துல வந்து விவாதமா இருக்கா? விவாதமா இருக்கலாம். அதாவது அவங்க வந்து அவங்களுடைய தலைவருடைய புகழை சொல்லலாம். அந்த புகழுக்கு நான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சேன்னா இல்ல இது தவறு அப்படின்னு அவங்க சொல்றேன். அவங்க தலைவரை நீ நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்னை எதிர்க்கலாம், நீ நான் பேசுற தப்பு. எங்களுக்கு நாங்கள் முதலாக மேடை ஏறுவதற்கு நாங்கள் போனும் பொழுதே எங்களை கூப்பிட்டு பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், அவங்க ரமேஷ் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, மேடையில யாரையுமே நாகரிகம் இல்லாம பேசக்கூடாது, யாரையுமே ஒருமையில பேசக்கூடாது, யாருடைய தனிப்பட்ட பலகீனத்தை பேசக்கூடாது, கோட்பாடு கொள்கை இவைகளை மையப்படுத்தி மட்டும் பேசணும். நம்மளை பொறுத்த மட்டும் நம்மளுடைய உயர்வான எண்ணம் என்னவா இருக்குன்னா இந்த ஆட்சி அகற்றணும். காரணம் என்ன, நிறைய ஊழல், நிறைய பித்தலாட்டம், நிறைய பெண்கள் சார்பில் இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கிஞ்சா நிறைய, அது சோ நம்ம சொல்லிட்டே போனா பட்டியல் நீளம். அந்த இதை தான் நம்ம எதுக்கணும், வேற எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு. நாங்க அதனால அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க வந்து இடையில வந்து அப்படி பேச சமயம், அப்போ எங்க தலைவரை பத்தி பேச சமயம் அதை கேட்டுட்டு இருந்தா அது கோழைத்தனமா இருக்கும். அப்படிங்கிறது தான். அந்த கோழைத்தனமா இருக்கிறதுக்கு எங்களுடைய தாய் தந்தை எங்களை பெற்று விடவில்லை. அது மற்றும் தெளிவான பதிவு. அது ஓகே. ரொம்ப காட்டமான பதில் உங்கள்ட்ட இருந்து வந்துச்சாமே. அது அப்படித்தான் கொடுக்கணும், அதுதான் அப்படித்தான் கொடுத்துதான் தீரணும். அவங்க வந்து தவறான கேள்வி கேட்கும் பொழுது அதை அப்படித்தான் கொடுத்து தீரணும். அதற்கான பதிலை கொடுத்தேன். அதுக்கான பதில் கொடுத்த பிறகு அவங்க அமைதியா இருந்தாங்க. அது என்னை பொறுத்த மட்டும் வந்து எங்கள் தலைவருக்கு நான் ஒரு அணிலாக அந்த இடத்தில் இருந்திருக்கேன் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. இப்போ நீங்க பேசின அந்த விஷயம் இருக்குல்ல, அது வீடியோவா நாங்க எங்கேயுமே பார்க்கல, செய்தியா தான் கேட்டோம். என்ன ஆச்சு? வீடியோ தான் இருக்க. வீடியோ இருக்கா? இல்ல லைவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டாங்க. இல்ல வீடியோ இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கருத்து கணிப்பு திமுகவுக்கு ஆதரவா தான் போயிட்டு இருக்கு. யாரு சொன்னா? இல்ல எல்லா கருத்து கணிப்பும் அப்படித்தானே வந்துகிட்டு இருக்கு. அதாவது கருத்து கணிப்புனா திமுகல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ட்ரெண்ட்னா, அவங்க வந்து யாருமே விவாத மேடைகள்ல கலந்துக்கல மாட்டாங்க. பத்திரிகையாளர், மூத்த செய்தியாளர், ஆதரவாளர், இப்படி ஒரு 4-5 பேர் கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய குரூப்பே வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பணம் கொடுத்து பேச சொல்லிடுவாங்க. அதுபோலத்தான் இப்ப அவங்க எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பும் இது போன்ற ஒரு களத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. நாங்க வந்து களத்துல போறோம்,
மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இதுவரை 1.5 கோடிக்கு மேற்பட்ட பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க எங்க கட்சியில. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கிராமத்துல போங்க, ஏதாவது ஒரு வீட்டுல போங்க, இந்த தடவை விஜய்க்கு போடலான்னு இருக்கோம்பா, இது பரவலான பேச்சு. இது நகரமா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட சூழல்ல சில வலையொலிகள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல அவங்க என்ன எடுக்கிறாங்க, அடுத்த முதல்வர் யாரு அப்படின்னு போட்டு தலைவருடைய பேரு, அதுக்கு பிறகு திமுக தலைவருடைய பேரு, எடப்பாடி அவங்க, இப்படி எல்லாருடைய பேரும் போடுறாங்க. போட்டுட்டு அப்புறம் அதுல நீங்க வாக்க பாத்தீங்கன்னா தலைவருக்கு பேர்ல பாத்தீங்கன்னா 87% இருக்கும் அந்த வாக்கு பதிவாயிருக்குது. மிச்சம் எல்லாரும் 17க்குள்ளே அடங்கிறாங்க. அப்போ அந்த அலை எங்க இருக்குங்கிறது ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இதுதான் ரியாலிட்டி. என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருக்காரு, அவர் வந்து இந்த இப்படி கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடக்கூடியவர். அவரு வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க தென் மாவட்டங்கள்ல. 60,000 பேர்கிட்ட அவங்களுடைய கணக்கீடு. ஆனா அவங்களால 60,000 பேரை கவர் பண்ண முடியல. ஒரு 16,800 பேர் ஏதோ கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 16,800 பேர்ல 12,000 பேர் விஜய் அவங்களுக்கு வாக்களிப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது தென் மாவட்டத்துல. இது ரியாலிட்டியா நடந்ததை சொல்ற. அவர் அதுக்கான அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வச்சிருக்காரு. இது ரியாலிட்டி. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது யாரு வேணாலும் என்ன கதையும் சொல்லலாம், நாங்க இப்படிதான் அப்படிதான் என்ன கதையும், அது அவங்களுக்குள்ள விருப்பம், அவங்க சொல்லிட்டு போறாங்க. எங்களை பொறுத்த மட்டில் இந்த ஆட்சியில திமுகவை அப்புறப்படுத்தலைன்னா தமிழகம் வந்து மீண்டும் அது ஒரு வளர்ச்சியை காணுமா என்பது கேள்விக்கணை. அதற்கான வளர்ச்சி பணிக்கு தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் முடியும். அதுவும் மனிதாபிமானமும் மனசாட்சியும் எங்களை உறவுகளாகவும் உரிமைகளாகவும் பார்க்கக்கூடிய எங்கள் தலைவரால் தான் முடியும். அதற்கான களத்தை நோக்கி நாங்கள் வேகம் எடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த விதமான அச்சம் இல்லை. அவர்களுக்கு என்ன தைரியம் இருக்கிறதோ அதே தைரியம் எங்களுக்கும் உண்டு. அந்த களத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.